ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் ஸ்டோரி தாங்க. அந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பூனையா. இந்த கதையில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அரசரும் தெனாலிராமனும் அந்த நாட்டு மக்களும் பூனையும் எலியும் தாங்க வராங்க. கதையை பார்க்கலாமா? இப்போ நம்ம ஊரில் நாளுக்கு நாள் எலியோட உபத்திரவம் அதிகமாகிட்டே வந்துச்சுங்க. இரவு பகல் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த நேரத்தில் பார்த்தாலும் பண்டங்களை கடிப்பதும் துணிகளை கிழிப்பதுமா இருந்தது. ஊர் மக்கள் சும்மா இல்லை. எலி பொறி வச்சு பிடிச்சதும் தடி எடுத்து அடிப்பதுமா இருந்தாங்க. பிரயோஜனமே கிடையாது. ஒன்றா ரெண்டா நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான எலி ஊரெங்கும் வீடெங்கும் திரிஞ்சிட்டே இருந்ததுங்க. எல்லாத்தையும் பாழ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்படி அந்த நகரத்து மேலேயே படையெடுத்திருந்த எலிகளோட உபத்திரவும் அரசனோட காதுக்கும் போச்சு. ஊர் மக்கள் இப்படி கஷ்டப்படுவதை நீட்டிக்க முடியுமா? அதனால் இதை போக்குறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆழ்ந்து யோசித்தார் மன்னன். பூனை எலிகளுக்கு எதிரியாச்சே, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூனையை வளர்க்க ஏற்பாடு செய்தால் என்ன அப்படின்ற எண்ணம் வந்தது மன்னனுக்கு. உடனே நிறைய பூனைகளை எங்கிருந்தோ கொண்டு வர ஏற்பாடு செய்தார். வீட்டுக்கு ஒன்றாக கொடுத்து வளர்க்கவும் செஞ்சாருங்க. அந்த பூனையை நல்லா வளர்க்க பால் வேணுமே. அரசாங்கத்திலேருந்து பால் பண்ணையிலேருந்து நாள்தோறும் பூனையை வளர்ப்பதற்கான பாலை ஃப்ரீயாகவே கொடுக்குறபடி அரசரும் உத்தரவிட்டாருங்க. மக்கள் இந்த ஏற்பாட்டையும் மிகவும் வரவேற்றாங்க. மன்னனை ரொம்பவே புகழ்ந்தாங்க. மற்றவங்கள போல தெனாலிராமனுக்கும் ஒரு பூனையை வாங்கி வந்து வளர்க்க தொடங்கினாருங்க. உள்ளூராதவருக்கு பிடிக்கவே கிடையாது. வீட்டில் பூனை இருந்தால் சும்மா இருக்குமா? அங்கங்கே அசிங்கப்படுத்தி வைக்கும். அதெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டை அடிக்கடி கழுவ வேண்டியிருக்கும் அப்படிலாம் சொல்லி தெனாலிராமனும் அழுத்து கொண்டார். இருந்தாலும் அரசனோட உத்தரவை புறக்கணிக்க முடியாது. அதனால் முதல் நாளே அரசாங்கத்து பால் பண்ணையிலேருந்து பால் வாங்கிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சார். அப்படியே ஆவி பறக்க கொதிக்கிற பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பூனைக்கிட்ட வச்சார். ரொம்பவே பசியாக இருந்த அந்த பூனை ரொம்ப ஆவலாக ஓடி வந்தது. வெடுக்குன்னு அந்த பால் கிண்ணத்தில் தன் நாக்கை விட்டு குடிக்க ஆரம்பிச்சிது. ஐயையோ, அவ்வளோதான். கொதிக்கிற பால் பூனையோட மெல்லிய நாக்கை நல்லா தீச்சு விட்டுது. வேதனை பொறுக்க முடியாமல் கத்திக்கிட்டே பூனை ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பூனை பால் எங்கே இருந்தாலும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கறதே கிடையாதுங்க. பாவம், அந்த நாக்கு தான் புண்ணாயிடுச்சு. இனிமேல் எப்படி அந்த பூனை பாலை குடிக்கும்? ஆனால் தெனாலிராமனும் வழக்கப்படி அரசாங்கத்து பால் பண்ணையிலிருந்து நாள் தவறாமல் பூனைக்குன்னு பால் வாங்கி வந்தார். அந்த பாலை நல்லா காய்ச்சி சக்கரை போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ஏப்பமும் விட்டுட்டு இருந்தார். ஊரில் சிலர் இப்போது எலி உபத்திரவம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு சிலரோ எலி உபத்திரவம் போய் இப்பொழுது பூனை உபத்திரவம் தொடங்கி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தெனாலிராமனோ எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னார். நாட்கள் போச்சு, மாதங்கள் போச்சு, வருஷங்களும் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் பூனைகளை சரியாக வளர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பரிசோதிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தர் வீட்டிலோ பூனைகள் நல்லா கொழுன்னு இருந்துச்சு. ஆனால் தெனாலிராமன் வீட்டில் வளர்ந்த பூனை மாத்திரம் எலும்பும் தோலுமாக இருந்துச்சு. அதை கண்டதும் பரிதாபத்தோடு அரசருக்கு கோபமும் வந்துடுச்சு. நீ என்ன பூனைக்கு பால் வைப்பதே இல்லையா? எல்லார் வீட்டிலையும் பூனைகள் நல்லா வளர்ந்துருக்க, உன் வீட்டில் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்பவே கோவப்பட்டார். அரசே, நான் என்ன செய்வது? அது பாலை தொட்டாதானே. நானும் நாள் தவறாமல் அதுக்கு பால் வச்சுட்டு தான் வரேன். ஆனால் அந்த பூனை அதை திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிடுது அப்படின்னு கை காட்டி அந்த பூனையை பற்றி அரசர்கிட்ட தெனாலிராமன் சொன்னார். என்னது, பூனை பாலை தொடுறது கிடையாதா? என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்பவே கடுமையாக திட்டினார். இல்லை அரசே, நான் சொல்கிறது உண்மைதான். சரி, அப்படின்னா நான் இப்பொழுதே அதை பரிசோதித்து பார்க்குறேன் அப்படின்னு மன்னரும் சொன்னார். நீ சொல்வது போல் அதை பாலை குடிக்காமல் போனால் உனக்கு ஒரு பை பணம் பரிசாக கிடைக்கும். ஆனால் பாலை குடிச்சது உனக்கு 100 காசையடி தான் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு கண்டித்து பேசினார் மன்னன். சரி அரசே, அப்படியே செய்யுங்க. எனக்கு எப்படியும் இன்றைக்கி ஒரு பணப்பை பரிசாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். உடனே மன்னன் ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றி அந்த பூனைக்கிட்ட கொண்டு போய் வச்சார். அது பால் மோப்பம் பிடிச்சது தான் தாமதம். அங்கேருந்து ஒரே ஓட்டம் பிடிச்சிது. அப்படியும் அரசன் அந்த பூனையை விடலை. ஓடி சென்று அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்தார். பால் கிண்ணத்தை அதன் வாயார்களை கொண்டு போனார். ஆனால் அந்த பூனை மியா மியான்னு கத்திக்கிட்டே அங்கேருந்து திமிரி ஓடி போயிடுச்சு. வெற்றி, எனக்கு தான் வெற்றி. பணப்பை பரிசு என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி தெனாலிராமன் அரசர்கிட்ட கேட்க ஆரம்பித்தான். இருக்கட்டும், நீ என்ன தான் செஞ்சுருக்க இந்த பூனையன்னு பார்ப்போம். அந்த பூனையை அன்பாக கையில் எடுத்து அதை வாயை பிளந்து பார்த்தாரு மன்னர். என்ன பரிதாபம், அந்த நாக்கையும் இப்படி வெந்து போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் தெனாலிராமன் கிட்ட கேட்டார்.
அடப்பாவி, இப்படி செய்ய உன் மனசுக்கு எப்படி தான் துணிச்சல் வந்தது? நல்லா கொதிக்கிற பாலை பூனைக்க வச்சு இப்போ அது நாக்கையே தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனே ரொம்பவே கடிஞ்சாரு மன்னன். அரசே, முதல்ல இந்த நாட்டு குழந்தைங்களுக்கு பால் ஏற்பாடு செஞ்சுருக்கணும். குழந்தைகள் எல்லாம் நல்ல உணவு கிடைக்காம நோஞ்சானா இருக்காங்க. அதை கவனிக்காம பூனைக்கு பால் வைக்கிறீங்களே. முதல்ல நாட்டு குழந்தைகளுக்கு பால் ஏற்பாடு செஞ்சு பிறகு பூனைக்கு பால் ஏற்பாடு செய்யுங்க. இன்னும் நல்லா இருக்கும். மக்களோட உடல் வலிமை நாட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோட அவரோட கருத்தை தெனாலிராமன் சொல்லிட்டாரு. அவருடைய வார்த்தைகளில் மன்னனோட மனசு கொஞ்சம் அசைஞ்சு தான் போயிடுச்சு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி மன்னரும் சொன்னார். உடனே ஒரு பரப்பையை தூக்கி தெனாலிராமன் கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் நீ இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மன்னர் போயிட்டாரு. இந்த டைட்டிலுக்காக தாங்க இந்த பூனை கதை வந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.